अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुह। नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम। अम्मा बअद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। सुब्हान रब्बिका रब्बिल इज़्ज़ति अम्मा यसिफ़ून व सलामुन अलल मुरसलीन वल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। सदक़ल्लाहुल अज़ीम। अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन नबील उम्मी व अला आलिहि वसल्लिम तस्लीमा। உலகத்திலுள்ள அத்தனை புகழையும் அல்லாஹ் ஒருவனுக்கே போய் சேரட்டும். ஏனென்றால் அல்லாஹு தபாரக் வ தஆலா நமக்கெல்லாம் எப்போது எல்லாம் கஷ்டம் வருகிறதோ அதற்காக வழியை அவன் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்துள்ளான். இப்படிப்பட்ட அல்லாஹ்விற்கே உலகத்திலுள்ள அத்தனை புகழும் போய் சேரட்டும். நமக்கு இன்றைய பிரச்சனை, நேற்றைய பிரச்சனை, வரக்கூடிய பிரச்சனை என்னவென்றால் பணத்தினுடைய பிரச்சனை தான். பணம்தான் இப்போது எல்லோருக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இந்த பணம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் இஷ்டத்தை போல் வாழ்கிறார்கள். யாரிடத்தில் இதை இல்லையோ அவர்கள் மிகவும் கஷ்டத்துடன் வாழ்கிறார்கள். இப்படிப்பட்ட பணத்திற்காக தான் எல்லோரும் கஷ்டப்படுகிறார்கள். இதற்காக தான் எல்லோரும் நேரத்தை கொடுக்கிறார்கள். இதற்காக தான் உழைக்கிறார்கள். இதன் பின்னால் தான் ஓடுகிறார்கள். இதற்காக தான் மிகவும் பாடுபடுகிறார்கள். இப்படிப்பட்ட பணம் கஷ்டம் நம்முடைய வாழ்வில் வராமல் இருப்பதற்கு, இப்படிப்பட்ட கஷ்டங்களை நமக்கு வராமல் இருப்பதற்கு நாம் அல்லாஹ்விடத்திலிருந்து எப்படி உதவி தேட வேண்டும்? இதற்காக அல்லாஹ் தபாரக் தஆலா என்ன வழியை நமக்காக கொடுத்திருக்கிறார்? நம்முடைய கஷ்டங்களை தூரமாகுவதற்கு அல்லாஹ் தபாரக் தஆலா என்ன வழி வைத்திருக்கிறார் என்று நாம் இதை தெரிந்து கொண்டு இதை நாம் அமல் செய்தால் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அல்லாஹ் தபாரக் தஆலா நமக்கு வரக்கூடிய அத்தனை பணம் பிரச்சனையும், அத்தனை கஷ்டங்களையும், அத்தனை துக்கமும் அல்லாஹ் தபாரக் தஆலா இந்த அமலினுடைய பர்க்கத்தினால் கண்டிப்பாக அதை தூரமாக ஆக்குவான். ஆனால் நீங்கள் இதை தினந்தோறும் செய்ய வேண்டும் மற்றும் தவறாமல் செய்ய வேண்டும். இதை ஒருபோதும் நீங்கள் தவறிவிடக்கூடாது. இதை நீங்கள் தினந்தோறும் அல்லாஹ்வின் மேல் நம்பிக்கை வைத்து செய்ய வேண்டும். ஒரு நாள் செய்துவிட்டு 2 நாள் செய்துவிட்டு பலனே தெரியவில்லை என்று நீங்கள் இதை விட்டுவிடக்கூடாது. ஏனென்றால் அல்லாஹ் தபாரக் தஆலா தரக்கூடியவன். அவன் எப்போது நாடுகிறானோ அப்போது அவன் கண்டிப்பாக தருவான். இதை படித்தவுடனே பர்க்கத் வரவில்லையே, படித்தவுடனே பணம் வரவில்லையே, அப்படி என்று நினைக்கக்கூடாது. இதை நீங்கள் தினந்தோறும் அல்லாஹ்வின் மேல் நம்பிக்கை வைத்து படியுங்கள். சில நாட்களில் அல்லாஹ் தபாரக் தஆலா உங்களுக்கு இதனுடைய பலனை கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வில் தருவான். கண்டிப்பாக அந்த பலனை பணமாகவும் தருவான். அந்த பலனை உங்களுக்கு சந்தோஷமாகவும் தருவான். அந்த பலனை உங்களுடைய கடன்களை அத்தனையும் தூரமாக ஆகுவதற்கான அல்லாஹ் தபாரக் தஆலா அதற்கான வாய்ப்பையும் தருவான். இதை நீங்கள் தினந்தோறும் செய்யுங்கள். தன்னுடைய ரப்பின் மேல் நம்பிக்கை வைத்து செய்யுங்கள். கண்டிப்பாக அல்லாஹ் தபாரக் தஆலா உங்களுக்கு உதவி செய்வான். ஏனென்றால் இந்த அமலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் செய்தார்கள். இதை சஹாபாக்களும் செய்தார்கள். நாமும் நபியுடைய உம்மத்தாக இருக்கிறோம். நம்முடைய கடமை என்னவென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத் இந்த கடமையை தன்னுடைய நபியை எப்படி செய்தாரோ அதே போல்தான் செய்ய வேண்டும். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்வில் இந்த தொழுகை கடைபிடித்தார்களோ, எப்படி இதை இஹ்லாஸோடு தொழுதார்களோ, எப்படி இதை நேரத்தோடு தொழுதார்களோ, எப்படி ஜமாத்தாக தொழுதார்களோ,
எப்படி தவறிவிடாமல் தொழுதார்களோ அதே போல்தான் நாமும் தொழுகிறோம். இதை நாம் ஜமாத்தாக தொழுகிறோம். இதை நாங்கள் விடாமல் தொழுகிறோம். இதை நாங்கள் கடமை என்று நினைத்து தொழுகிறோம். அதே போல்தான் நம்முடைய வாழ்வில் இருக்கின்ற இந்த பணத்தினுடைய பிரச்சனை தூரமாகுவதற்கு நாம் இந்த அமலையும் செய்ய வேண்டும். இதுவும் நம்முடைய ஒரு விதத்தில் கடமைதான். ஏனென்றால் ஒரு முஃமினுக்கு கஷ்டம் வந்தால் அவன் தன்னுடைய ரப்பினிடத்தில் தான் அவனுடைய கஷ்டத்தை அவன் தூரமாகுவதற்கு தன்னுடைய ரப்பினுடைய இடத்தில்தான் அதற்கான என்ன சொல்யூஷன், என்ன வழி என்று தேட வேண்டும். தன்னுடைய ரப்பினிடத்தில் தான் அவன் உதவி தேட வேண்டும். இதுவும் ஒரு முஃமினுடைய கடமைதான். அவனுடைய தேவைகள் அனைத்தையும் தன்னுடைய ரப்பினிடத்தில் தான் கேட்க வேண்டும். இந்த அமலை நீங்கள் செய்தால் தன்னுடைய ரப்பினிடத்தில் தான் உங்களுக்கு உதவி வரும். தன்னுடைய ரப்பே இந்த அமலுடைய பரக்கத்தினால் உங்களுக்கு உதவி செய்வான். உங்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தூரமாக ஆக்குவான். அந்த பணத்தினுடைய பிரச்சனை என்பதே இருக்காது. உங்களுக்கு கடன் என்பது அந்த பிரச்சனையே இருக்காது. உங்களுக்கு சோகம் என்பது அந்த பிரச்சனையே இருக்காது. ஆனால் நீங்கள் எதை செய்தாலும் நம்பிக்கையோடு செய்யுங்கள். நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் ஒரு நாள் இல்லை ஒரு வருஷம் செய்தாலும் இதனுடைய பலன் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஆனால் நம்பிக்கையோடு நீங்கள் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 40 நாட்கள் செய்தாலும் அல்லாஹு தபாரக் தஆலா இதனுடைய பரக்கத்தை உங்களுடைய வாழ்வில் அப்படியே காட்டுவான். நீங்களே இதை உணர்ந்து பார்ப்பீர்கள். இது என்னுடைய இந்த அமலுடைய பரக்கத்தினால் தான் அல்லாஹு தபாரக் தஆலா எனக்கு இப்படிப்பட்ட உதவி செய்தான் என்று நீங்களே பார்ப்பீர்கள். அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு தான் நீங்கள் செய்ய வேண்டும். ஏனென்றால் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் நம்பிக்கை தான் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. அந்த நம்பிக்கை மட்டும் இல்லை என்றால் உங்களுடைய ஒரே ஒரு அமல் கூட அல்லாஹ்விடத்தில் கபூல் ஆகாது. அப்படிதான் இந்த அமலும். இந்த அமல் செய்வதற்கு நீங்கள் நம்பிக்கையோடு தான் செய்ய வேண்டும். இந்த அமல் நான் என்னுடைய ரப்பின் மேல் நம்பிக்கை வைத்து செய்கிறேன், என்னுடைய ரப்பு தான் எனக்கு கண்டிப்பாக உதவி செய்வார் என்று அந்த நம்பிக்கையோடு செய்யுங்கள். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? அந்த நம்பிக்கை என்னவென்றால் நீங்கள் தினந்தோறும் தொழுகிறீர்கள். ஃபஜர் தொழுகிறீர்கள், லுஹர் தொழுகிறீர்கள், அசரும் தொழுகிறீர்கள், மகரிபும் தொழுகிறீர்கள். ஆனால் மகரிப்புக்கு பிறகு ஒரு அமல் இருக்கிறது. என்ன அமல் என்றால் சூரத்துல் வாக்கியா என்று ஒரு சூரா குர்ஆனில் இருக்கிறது. அந்த சூறாவை நீங்கள் தினந்தோறும் மகரிப்பிற்கு பிறகு தினந்தோறும் ஓதுங்கள். இதை நீங்கள் தினந்தோறும் ஓதி வந்தால் கண்டிப்பாக உங்களுடைய பணத்தினுடைய பிரச்சனை, எல்லா கஷ்டங்களை, எல்லா கடன்களையும் அல்லாஹு தபாரக் தஆலா தூரமாக ஆக்குவான். அமல் செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? அல்லாஹு தபாரக் தஆலா நம் எல்லோரும் கேட்டதோடு அதிகமாக அமல் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.